அதிகாலை நேரம் திடீரென ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த விபத்துதான் பலரையும் அதிர வைத்துள்ளது. விமானம் ஒன்று தரையிறங்கிய போது ஓடுபாதையை விட்டு விலகி கடலில் விழுந்துள்ளது. சீனாவில் உள்ள ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி நாட்டை சேர்ந்த ஏர் ஆக்ட் நிறுவனத்தின் 747 சரக்கு விமானம் தரையிறங்கியது. அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் இடதுபுறம் திரும்பி ஓடுபாதையை விட்டு விலகியது. விமானி கடைசி வரை போராடியும் விமானம் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் கடலில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் பைலட் உட்பட 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் 2 பேர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தனர். விபத்துக்கு பிறகு விமான ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. போயிங் 747 சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை விமான நிறுவனம் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. சமீப காலமாக சரக்கு விமானங்கள் மட்டுமின்றி பயணிகள் விமானமும் அடிக்கடி விபத்தில் சிக்கி வரும் சம்பவம் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.